எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்துமதிக்கு வந்து சுப்பிரமணி தான் தன்னோட அப்பா, சுடர் என்னோட சொந்த தங்கச்சிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம இந்துமதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். விஷயம் வந்து சரியாக போகிறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிட்டாக இருக்கும். சாரதா முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாங்க. இவங்க தான் சாரதாம்மாவாச்சே, இவங்க தானே என்னை கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. இவங்க எப்படி இங்கே இருந்தாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாரதாம்மா பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து சலிப்பு வருது போல இருக்குது. இவங்களுக்கு இத்தனை வாட்டி நம்ம சேவகம் வந்து செய்கிற மாதிரி இருக்கேன்னு கொஞ்சம் திட்டிக்கிட்டே வந்து வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இது நம்ம இந்துமதி வந்து காதில் வந்து கேட்டாங்க போல இருக்குது. அந்த இடத்துல அச்சோ சாரதாம்மாவுக்கு இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா, இது சுத்தமாக நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரதாம்மா உங்களுக்கு துணையா நான் இருக்கேம்மா, எப்போதும் நான் உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது லைட்டாக வந்து கண் முழிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க இவங்க மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இத்தனை நாளுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க கண் முழிக்கிறாங்களான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சாரதாம்மாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சுப்பிரமணி வந்து இருக்காப்புல. சுப்பிரமணி சாருங்கிற மாதிரி நம்ம சாரதம்மா எவ்வளோ ஃபோர்ஸாக கத்த முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. சுப்பிரமணி வந்து யார்கிட்டயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெள்ளை கலர் கோட் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சரியாக வந்து கவனிக்கவே இல்லை. எதுக்கு இவரை சுடரோட அப்பா வந்து இவங்க வந்து கூப்பிடணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்துமதி. அவங்க சுடரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சுடரோட அப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதுக்காக இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே சுப்பிரமணி மாட்டுங்க அங்கேருந்து கடந்து வந்து போயிட்டாங்க. அவங்க பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு சாரதாம்மா வந்து அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சுப்பிரமணி சார், உங்களுக்கு ஒரு மூத்த பொண்ணு இருந்தா அவளை நீங்கள் என்கிட்ட வந்து கொடுத்தீங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டேன். அப்போனா சுடருக்கு அக்கா இருக்காங்களா, இந்த விஷயம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து யாரோ ஒருத்தருங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில். அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு நான் இந்துன்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்குறாங்க சுவாரஸ்யமா, என்னது இந்துவா, நம்ம பேர் மாதிரியே இருக்கே, அப்போனா சுடரோட அக்கா பேர் வந்து இந்துவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அந்த பொண்ணு அன்பு பாசத்துக்காக ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தா. எழிலுங்கிற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அந்த எழிலுங்கிறவர் கூட அவங்க சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து 4 குழந்தைங்க வந்து இருக்குது. அதே வீட்டில் தான் உங்கள் பொண்ணு 2வது பொண்ணு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க. அந்த இடத்துல நம்ம சாரதாமா இதெல்லாம் கேட்டோன்னே அப்போனா என்னோட அப்பா யாருங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சா, இத்தனை நாளாக வந்து எங்கள் அப்பா யாருங்கிற விஷயம் வந்து தெரியாமையே நான் போயிட்டேனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் அப்பாவை நேரடியாகவே பார்த்துட்டேன். அதனால தான் நான் அவர் முன்னாடி போய் நிற்கிறப்ப அவருக்கும் எனக்கும் உள்ள பாசத்தினால அப்படியே அவர் ஸ்டன் ஆகி வந்து நின்னாரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே. இதை விட ஆனந்தம் என்ன இருக்குது, என்னோட சொந்த தங்கச்சி தான் சுடர். அதனால தான் என் பசங்கள்கிட்ட வந்து அன்பு பாசத்தை வந்து கொட்டுறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அசந்து வந்து தூங்கிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சாரதாமா என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்பன்னு பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம சுடருக்கும் இந்துமதிக்கும் உள்ள பாண்டிங் சீன் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட சொந்த தங்கச்சியா, இந்த விஷயத்த சுடர்கிட்ட சொல்லாமா, இப்போ சொன்னால் சரி வருமா, சொல்லாமையும் இருக்க முடியாது. என்னோட இத்தனை நாள் தவிப்பை ஒரே செகண்டில் வந்து சாரதாமா வந்து நிறைவேற்றிட்டாங்க. இவங்களையும் நம்ம நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும். இந்த உதவியை வந்து நம்ம சுடர்கிட்ட தான் கேட்கணும். சுடர்கிட்ட கேட்டு நம்ம எழில் சாரை வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்க சொன்னால் அவங்க நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல சுடர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்னோட ஃபீல் பண்ணி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி, என்ன ஆச்சுக்கா, எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நீங்கள் இப்படி பண்ணதே இல்லையே. சுடர், எனக்கு தெரியாமல் போச்சுமா அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்லான்னு வராங்க. எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அது இத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி மனவேதனையோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்படி திடீர்னு வந்து சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னக்கா சொந்த தங்கச்சியா, நானா, இல்லைம்மா, நான் உன்னோட சொந்த அக்காவாக தானே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் தங்கச்சிக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவளை ஏற்கனவே வந்து நான் வெளிநாடு போக விட மாட்டேன். இப்போ என்னோட சொந்த தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் வெளிநாடு போக விட்டுருவேனா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீ என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் நிரந்தரமா நீ தங்குறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இல்லாததா அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டி மனோகரி ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும்,
அதுக்கப்புறம் நான் யார் என்ன ஏதுன்னு முழுசாக வந்து தெரிஞ்சுப்பா அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னக்கா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லாமல் இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.